இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது தனுர் ராசி ஆண்கள். இந்த தனுர் ராசிங்கிறது 9வது ராசி, பாக்கியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்போ ஒரு நபர் தனுர் ராசி அப்படின்னா எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, புஷ்பா த ஃபயர், இதுதான் தனுர் ராசி. இது ஒரு உபய ராசி. அப்போ இந்த ராசியே விஸ்வாசத்துக்கு பேர் போன ராசி. ஏன்னா ராசியாதிபதி குரு. அப்போ இந்த குரு என்னன்னா நேர்மை, தன்னை சார்ந்தவர்களுக்கான தியாகம், இதெல்லாம் தான் இந்த குருவுடைய குணாதிசயம். இந்த ராசியாதிபதி தானே தன்னுடைய தனஸ்தானத்தில் போய் இவர்கள் நீசமடைகிறார்கள். அப்போ அந்த பணத்தை செதற விட்டு விடுகிறார்கள். அதன் பிறகு உள்ளிருக்கக்கூடிய அந்த சோகத்தை வெளியே காண்பிப்பதில்லை. இதற்காக நிறைய கடன் வாங்குகிறார்கள். மீண்டும் மீண்டும் தொடங்கிய இடத்தில் இவர்கள் வாழ்க்கையை தொடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நிறைய இடங்கள்ல விரயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. பட் தீஸ் பீப்புள் ஆர் வெரி ரெஸ்பான்சிபிள் அண்ட் வெரி வெரி ஆப்டிமிஸ்டிக். எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அதிகமா. இந்த கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு தொல்லைகள் திருமணத்துக்கு முன்னும் சரி திருமணத்துக்கு பின்னும் சரி, இது தெரிய வரும் பொழுது கண்டிப்பா ஃபேமிலி லைஃப்பில் அதிகமான சிக்கலை சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த தனுர் ராசிக்காரர்கள். எப்படின்னா, ஒரு சிலந்தியில் போய் மாட்டிக்கொள்வது, ஒரு காதல் காம வலையில் போய் மாட்டிக்கொள்வது, திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின், இந்த மாதிரி ஒரு போய் சிக்கிக்கிட்டு அதிகமாக செலவு, அதுக்கு கடன், திரும்ப செலவு, திரும்ப கடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் தொடர்ச்சியாக ஆண்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது தனுர் ராசி ஆண்கள். இந்த தனுர் ராசிங்கிறது 9வது ராசி, பாக்கியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்போ ஒரு நபர் தனுர் ராசி அப்படின்னா எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, புஷ்பா த ஃபயர், இதுதான் தனுர் ராசி. என்ன சார் சினிமா பேரெல்லாம் சொல்றீங்களேன்னு யோசிக்காதீர்கள். இந்த பெயர்கள்லாம் இந்த தனுர் ராசியில தான். பெண்ணா இருந்தா புஷ்பலதா, ஆணா இருந்தா புஷ்பராஜ், புஷ்பநாதன், புகழாளன், புகழ்மாறன், இதெல்லாம் இந்த பூங்கிற எழுத்து போராட்டத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தா, இப்போ அந்த காலத்துல பார்த்தோம்னா தனராஜ், தனவேல், இப்பெல்லாம் தன்விக், தமன், தருண், இந்த மாதிரி பேர்கள்லாம் ட்ரெண்டிங்காக மாறிவிட்டது. ஒய் மூல நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா யுவன், யுகன், யுகப்பிரணவ், அந்த காலத்துல பார்த்தோம்னா யோகேந்திரன், யோகநாதன், இதெல்லாம் அந்த காலத்தில் வரக்கூடிய பேர்கள். ஸோ இந்த புஷ்பா த ஃபயர். இப்போ ஏன் ஃபயர்னா, இது ஒரு நெருப்பு ராசி. இதுதான் இந்த தனுர் ராசி. பேரை கேட்டாலே வெகு எளிதாக கண்டுபிடித்து விடலாம். இது பாக்கியம்ங்கிறது கால புருஷனுக்கு பாக்கியம். ஏன்னா 9ஆம் இடம் சூரியன் இந்த ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மார்கழி மாதம். அதுதான் அந்த சாணித்தியம் நிறைந்த அந்த வழிபாடு, இந்த மாதிரி இறை தொண்டுக்கெல்லாம் இந்த மார்கழி மாதம் ஒரு சிறப்பான மாதம். இது ஒரு உபய ராசி. அப்போ இந்த ராசியே விஸ்வாசத்துக்கு பேர் போன ராசி. ஏன்னா ராசியாதிபதி குரு. அப்போ இந்த குரு என்னன்னா நேர்மை, தன்னை சார்ந்தவர்களுக்கான தியாகம், இதெல்லாம் தான் இந்த குருவுடைய குணாதிசயம். உன்னத நிலை, உயர் பதவி, உத்தியோகத்துல பார்த்தோம்னா இந்த குரு அப்படின்னா தனகாரகன். இந்த அக்கௌண்ட்ஸ், டீச்சிங் சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷன், அதுலெல்லாம் கீ போஸ்ட், இந்த ஆடிட்டிங் போஸ்ட் அவரே செய்யாமல் இருப்பது. நெருப்பு ராசினாவே டக்குன்னு கோபப்படுவது. எப்படி கோபப்படுவதுன்னா, எனக்கு கீழ் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ஷன் இல்லாத போது இவங்கெல்லாம் நம்ம தப்பே சொல்ல முடியாது. எல்லா விஷயத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் இவர்கள் பெர்ஃபெக்டாக இருப்பார்கள். ஒரு பொருளை எவ்வாறு வைத்திருக்கிறார்களோ அதை போல் மற்றவர்கள் எடுத்து யூஸ் பண்ணின பிறகு அந்த பொருளை அந்த இடத்தில் அவ்வாறு வைக்கவில்லை அப்படின்னா அவர்களுக்கு அந்த ஒரு கோபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஆனால் மேஷமும் நெருப்பு ராசி தான், சிம்மமும் நெருப்பு ராசி தான். மேஷம்ங்கிறது ஒரு கமாண்டோ தளபதின்னு எடுத்துக்கலாம். சிம்மம் அப்படிங்கிறது ஒரு ராஜா அரசனாக எடுத்துக்கலாம். இந்த தனுரை நீங்கள் ஒரு மந்திரியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோபத்திலும் ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சாணக்கியத்தனம், ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதெல்லாம் இவர்களிடம் காணப்படும். மற்றவர்களுடைய நிதியை இவர்கள் பிரமாதமாக கையாள்வார்கள். அதனாலதான் இவங்களெல்லாம் இந்த ஃபினான்ஸ் கண்ட்ரோலரா, ஆடிட்டரா, உயர் பொறுப்புகளில், உயர் அந்தஸ்துல நிறைய இடங்களில் பார்க்கலாம்.
ஆனால் தன்னுடைய சொந்த நிதியை இவர்கள் எவ்வாறு கையாள்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா தனது சந்தோஷத்துக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய நபர்கள். இந்த ராசியாதிபதி தானே தன்னுடைய தனஸ்தானத்தில் போய் இவர்கள் நீசமடைகிறார்கள். அப்போ அந்த பணத்தை செதற விட்டு விடுகிறார்கள். அதன் பிறகு உள்ளிருக்கக்கூடிய அந்த சோகத்தை வெளியே காண்பிப்பதில்லை. இதற்காக நிறைய கடன் வாங்குகிறார்கள். மீண்டும் மீண்டும் தொடங்கிய இடத்தில் இவர்கள் வாழ்க்கையை தொடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நிறைய இடங்கள்ல விரயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. பட் தீஸ் பீப்புள் ஆர் வெரி ரெஸ்பான்சிபிள் அண்ட் வெரி வெரி ஆப்டிமிஸ்டிக். எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல், மிகுந்த ஆர்வம். தே ஆர் ஆல்சோ வெரி மச் அப்டேட் இன் தேர் என்டியவர்ஸ். வெரி வெரி ஸ்ட்ராங். கையை மீறி செலவு செய்வது, குறிப்பாக இந்த கிரெடிட் கார்டு சிக்கல். வீட்டு வாசல்ல கடன் கொடுத்தவர் நிற்கிறார், தொடர்ச்சியாக ஃபோன் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்காக போன் எடுக்க முடியாத சூழ்நிலை எல்லாம் அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். இவர்களே போய் இவர்களுடைய 8ஆம் இடத்தில் உச்சமடைகிறார்கள். பலரால் இவர்கள் பொதுவாக பாராட்டப்படுவார்கள். மற்றவர்களுக்கு தான் பெரிதாக இவர்களால் லாபம் கிடைக்குமே தவிர இவர்களுக்கு பாக்யாதிபதி இவர்களுடைய லாபத்தில் நீசமடைகிறது. முதலில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கூச்ச சுபாவமாகவும் ஓரளவுக்கு எமோஷனலாகவும் காணப்படக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பார்க்கலாம். நிறைய அந்த உலகம் சுற்றுவது, வெளிநாடு சுற்றுவது, ரொம்ப ரொம்ப இந்த பிராக்டிக்கலான பர்சன்ஸ், ஹெல்பிங் நேச்சர் அதிகம் உண்டு. ஒரு கேரியர் டெவலப்மெண்ட், கேரியர் ஓரியன்டேஷன், ஒரு விஸ்வரூப வெற்றி. அந்த உருக்கப்பட்டு தான் அந்த ஒரு கோல்டுக்கு எப்படி ஒரு ஷைனிங் வருகிறதோ அதே போல் இவர்களுடைய தனஸ்தானாதிபதி சாட்டர்ன் அப்படிங்கிறதுனால வந்த உடனே அந்த ஒரு வெற்றியோ அந்த ஒரு வாய்ப்போ இல்லை அந்த ஒரு பொருளாதார அங்கீகாரமோ இவர்களுக்கு கிடைப்பதில்லை. இவர்கள் எங்கே நீசமடைகிறார்களோ அங்கே புத்திரகாரகன் செவ்வாய் உச்சமடைகிறார். அவர்தான் விரயத்துக்கும் அதிபதி. அப்போ குழந்தைகளுக்காக அதிகமான செலவுகள், அதாவது ஒரு பெரிய சினிமா நடிகருடைய குழந்தை எந்த ஸ்கூல்ல படிக்குதோ அதே ஸ்கூல்ல கொண்டு போய் இவங்களுடைய குழந்தைய சேர்க்கறது, காலேஜ் படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறது. இவர் பார்த்தாருன்னா சாதாரணமாக ஒரு சைக்கிளில் போயிட்டு இருப்பார். ஆனால் ஒரு காஸ்ட்லியான காரை வாங்கி குழந்தைகளை அதில் காலேஜுக்கு அனுப்புவது, குழந்தைகளுக்காக அதிகம் செலவு செய்வது, சகோதரர்களுக்காக அதிகம் செலவு செய்வது. ஏன்னா இவங்க நீசமாகிற இடத்தில் சகோதரர்கள் உச்சமடைகிறார்கள். அப்போ அது எல்லா விதத்திலும் பூர்வீக சொத்துக்களை சகோதரர்களுக்கு விட்டு கொடுப்பது, இது குடும்பத்துல தெரிய வரும்போது குடும்பத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுவது, இதனால் கணவன் மனைவிக்குள் வேறுபாடு. இதற்காக மீண்டும் கடன் வாங்குவது. கடன் அட்டை இல்லாமல் வெளியே போகாத தனுர் ராசிக்காரர்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு, குறிப்பா வெற்றி ஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்தில் நீசம், இவர்களுக்கு லாபத்தில் உச்சம். அப்போ அந்த வெற்றிக்கு குறிப்பா குழந்தைகளுக்காக அதிகம் மெனக்கூடிய நபர்கள்ல நம்பர் 1 இந்த தனுர் ராசி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவர்களுடைய 4ஆம் இடத்தில் காதல் காமத்தை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் உச்சம். அப்போ உள்ள இருக்கக்கூடிய பூராடமே பொதுவாகவே இந்த ஈர்ப்பை அதிகம் கொடுக்கும். அதிகமா இந்த கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு தொல்லைகள் திருமணத்துக்கு முன்னும் சரி திருமணத்துக்கு பின்னும் சரி இது தெரிய வரும் பொழுது கண்டிப்பா ஃபேமிலி லைஃபில் அதிகமான சிக்கலை சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த தனுர் ராசிக்காரர்கள். எப்படின்னா ஒரு சிலந்தியில் போய் மாட்டிக்கொள்வது, ஒரு காதல் காம வலையில் போய் மாட்டிக்கொள்வது, திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் இந்த மாதிரி ஒரு போய் சிக்கிக்கிட்டு அதிகமாக செலவு, அதுக்கு கடன், திரும்ப செலவு, திரும்ப கடன், இந்த மாதிரி இவங்களுடைய லெவலுக்கு மீறி போனதுக்கு பிறகு ஒரு பிரளயம். அந்த பிரளயத்துக்கு பிறகு இவர்களாகவே இவர்களை உணர்ந்து இந்த மாதிரி அலைபாயக்கூடிய மனதை கண்ட்ரோல் செய்து ஞான மார்க்கத்துக்குள் வந்த பிறகுதான் இவர்களுக்கு அந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது, ஒரு சமநிலைக்கு வருவது அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுகிறது. இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் இவர்களுடைய பாக்யாதிபதி உச்சம். அப்போ பூர்வீக சொத்துக்களா இருந்தாலும் பித்ரு சொத்துக்களா இருந்தாலும் இவர்களுடைய அப்பா வழியிலிருந்து வந்த சொத்துக்களாக இருந்தாலும் பெரும்பாலும் இவர்களுடைய குழந்தைகளுக்குத்தான் போய் சேர்கிறது. அதை அப்படியே டிட்டோ ஒரு செங்கல் கூட எடுக்காமல் குழந்தைகளிடம் ஒப்படைப்பதில் இவர்கள் குறியாக இருப்பார்கள். இவர்களுடைய 6ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம். சந்தர்ப்ப சூழ்நிலையில கூட பார்த்தோம்னா
நிறைய தாயை இழக்க வேண்டிய பிரிய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலையினால கூட இவர்களுக்கு அதிகம் ஏற்படுகிறது. இவர்களுடைய திருமண வாழ்க்கையில அதிகமா தாயா தாரமா பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்களில் தனுராசிக்காரர்களும் வருகிறார்கள். நிறைய இடங்கள்ல இவங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் இவங்களுடைய அம்மாவுக்கும் ஒத்து போவதில்லை. இதனால கூட ஒரு பிரிவினை, தனி குடித்தனம், இல்லைன்னா செகண்ட் மேரேஜ், இந்த பிரச்சனை எல்லாம் இவர்கள் அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். இதையும் தவிர இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்காகவும் அதிகமான கடனை வாங்கக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். எப்படின்னா, இவங்க லைஃப் பார்ட்னருடைய ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுவது, அவங்களுடைய பேரண்ட்ஸை பார்த்துக்கொள்வது, அவங்க தம்பி தங்கச்சிக்காக அவங்களுடைய படிப்புக்கு செலவுக்காக எல்லாம் கடன் வாங்கக்கூடிய நபர். ஏன்னா 7க்குரியவன் 10ல் உச்சமடைகிறார் அல்லவா. அப்போ அந்த 10ஆம் இடம்ங்கிறது கால புருஷனுக்கு 6ஆம் இடமாக வருகிறது. இதில் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களுக்கு திடீர் ராஜயோகம் உண்டு. குறிப்பாக இந்த இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, ஸ்பெகுலேட்டிவ் இன்கம், இந்த மாதிரி விஷயங்கள்ல உண்டு. ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம். அப்போ இவர்களுக்கு மிச்சம் அந்த இடம். அந்த இடத்தை வாங்கி வைத்தால் கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவர்களால் சமாளிக்க முடியும். நிறைய ஒரு லாங் டிராவலுக்கு இவர்கள் வாங்கி வைக்கக்கூடிய அந்த பூமி தான் இவர்களுக்கு பிரமாதமாக கை கொடுக்கும். இவர்களே இவர்களுடைய 8ஆம் இடத்தில் போய் உச்சமடைகிறார்கள். அப்போ அந்த 8ஆம் இடத்தில் இவர்கள் அடையக்கூடிய வெற்றியோ, அந்த வாய்ப்போ, அந்த வருமானமோ பார்த்தோம் அப்படின்னா பிரமாதமாக மற்றவர்களுக்குத்தான் உபயோகிக்கப்படுகிறது. அது பெரும்பாலும் குடும்பமாக இருந்தால் அது ஒரு சுப நிகழ்வு, சுப செலவு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களுடைய 9ஆம் அதிபதி லாபத்தில் நீசம். அப்போ நிறைய இடங்கள்ல தனுராசிக்காரர்களுடைய தந்தையெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர்கள்லாம் ஓரளவுக்கு அந்த லாபத்துக்கு, வருமானத்துக்கு போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றளவுமே பார்த்தோம்னா தனுராசிக்காரர்களுடைய தந்தை ஏதோ எனக்கு இங்கேருந்து வர வேண்டிய ஒரு பணம் வரல, இந்த பேங்க்ல வரல, இந்த சிட்ல வரல, என் பென்ஷன் வரலன்னு ஏதோ ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். இவர்களுடைய தொழில் ஸ்தானத்தில் லாபாதிபதி நீசம், தொழில் ஸ்தானாதிபதி புதன் இவர்களுடைய 4ஆம் இடத்தில் நீசம். அந்த இடத்தில் கடனை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம். அப்படிங்கிறதுனால தொழிலுக்காக அதிகமாக கடன் வாங்கக்கூடிய நபர்கள் இந்த தனுராசிக்காரர்கள் தான். இந்த இடத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்காக ஒரு கடன் அப்படின்னு போனால், ஏன்னா ஏற்கனவே பர்சனல் லைஃப், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் அதிகமான கடன் சுமையை இவர்கள் சுமக்கிறார்கள். அப்போ அந்த தொழிலுக்காகவும் அதிகமாக கடன் வாங்கினால் கண்டிப்பாக அந்த கடனே இவர்களுக்கு ஒரு பெரிய சிலந்தியாக நிற்கும். இது ஒரு தொடர் பிரச்சனையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இவர்களுடைய லாபத்தில் இருக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தோம்னா சாட்டன். இந்த சாட்டன் கொடுக்கக்கூடிய வருமானம் எப்படிப்பட்ட ஒரு வருமானம் அப்படின்னா, வாப்பா இந்தாப்பா வச்சுக்கோப்பான்னு எளிமையான வருமானத்தை கொடுக்காது. கடினமான உடல் உழைப்பு. அது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஜாபாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹை போஸ்டாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அதையும் கூட ஒரு லேபர் ஜாப் போல் அந்த ட்ரெஸ்ஸில் அந்த வேர்வை வர வேண்டும். இப்போ கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தித்தான் இவர்கள் அந்த லாபத்தை அடைய வேண்டும். அந்த லாபம் அடைந்த பிறகு அதனை இவர்கள் பத்திரமாக வைத்துக் கொள்வது இவர்களுடைய புத்திசாலித்தனம். இவர்களுடைய விரயஸ்தானத்தில் சந்திரன் என்ற கிரகம் நீசம். இவர்களுடைய விரயஸ்தானாதிபதி 2ஆம் இடத்தில் உச்சம். அதனால தான் இடம் வாங்கி வைத்துக் கொள்வது இவர்களுக்கு பெஸ்ட்டு. ப்ளஸ் மேலும் என்னன்னா, இந்த லிக்விட் ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாம் இவர்கள் கையில் எடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக, லிக்விட்னா நான் சொல்றது எல்லா விஷயமுமே கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரம் உங்களை தூண்டிக்கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் நாட வேண்டும், ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிறது. அது குறிப்பாக காதல் காமம் மட்டுமல்லாமல் சில நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அது ஒரு சாமானியத்தில் நம்மை கட்டுப்படுத்த முடியாது. அது ஒரு மர்மமான செலவு, தேவையில்லாத செலவு. இதெல்லாம் இந்த தனுராசிக்காரர்கள் அதிகம் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும்
ஒரு புனிதமான ராசி அப்படிங்கிறது யாருக்கு பாக்கியம் அப்படின்னா பெரும்பாலும் மற்றவர்களுக்கு. அதுவும் இந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது ஒரு நெருப்பு ராசின்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா. அந்த நெருப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு யாகத்தில் வரக்கூடிய நெருப்பு எப்படி அந்த ஒரு இடத்தை சுத்தப்படுத்துகிறதோ, அதுபோல் இவர்கள் வரக்கூடிய இடத்திலேயே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அந்த இடத்தை சுத்தம் செய்வது, அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை எடுத்துக்கொள்வது, பல மக்களுக்காக புனிதமான நல்ல விஷயங்கள், அதாவது பொது காரியங்களில் ஈடுபடுவது. ஏன்னா இதனுடைய சின்னமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வில்லு அம்பு, அது கோதண்ட வில்லாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ ரொம்பவும் உயர்வான ஒரு இலக்கை நோக்கி எய்தப்படக்கூடிய ஒரு அம்பு. எய்ம் அட் ஸ்கை அண்ட் ஷூட் அட் ட்ரீ அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. ஸோ அது எப்படி பார்த்தாலும் ஒரு உயரம், ஒரு உச்சம், ஒரு பெரிய மனிதன், அந்த ஒரு தோரணை, ஒரு கெத்து, இதெல்லாம் தனுராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இவர்களை அவமானப்படுத்துவதற்குன்னு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ஒரு கான்டாக்டோ இல்லை ஒரு சத்ருவோ எதிரியோ வந்தாலும் அதிலிருந்து இவர்கள் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக ஒரு உயர்நிலைக்கு வந்து விடுவார்கள். இவர்களை வருத்தி கொண்ட பிறகு அந்த ஒரு உச்சத்தை இவர்கள் அடைந்து விடுவார்கள். We cannot plan the activities for these persons. எப்படியும் இவர்கள் தன்னை சுத்தம் செய்து கொண்டு இவர்கள் இருக்கக்கூடிய இடத்தையும் புனிதமாக வைத்துக் கொள்வார்கள். அரசாங்கத்தில் உயர்நிலை, உயர் பதவி, உயர் அந்தஸ்து, படாத துன்பமில்லை, தொடாத உயரமில்லை அப்படிங்கிறதெல்லாம், அதாவது வைராக்கியமாக இருந்து எப்படியாவது ஒரு கை பார்ப்பது, கச்சிதமாக அந்த வெற்றியை பெறுவது, நல்ல அழகான ஒரு இளமையான வாழ்க்கை துணைவரை பெறுவது, இதெல்லாமே இந்த தனுர் ராசிக்காரர்களுடைய லைஃப்ல நாம் பார்க்க முடியும். தீஸ் பீப்புள் ஆர் வெரி ட்ரூ, வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி ஹெல்ப்ஃபுல். பெற்றோர்களுக்கு அதிக மதிப்பு கொடுப்பார்கள். பெரும்பாலும் தவறான வார்த்தைகளை அதிகம் இவர்கள் உபயோகிப்பதில்லை. சின்ன சின்ன குழப்பங்கள் இவர்களுக்கு ஏற்பட்டாலும் அதிலிருந்து வெகு எளிதாக இவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். இரவு நேரத்தில் இவர்கள் பெரும்பாலும் தங்களை குழப்பிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்வது புத்திசாலித்தனம். இப்போ நம்ம தனுராசிக்காரர்கள் ஆண்களுடைய பிளஸும் பார்த்தோம், மைனஸும் பார்த்தோம். இப்போ இவர்கள் தொடர்ச்சியா சிவன் வழிபாடு, பாக்கியத்தையும், முருகன் வழிபாடு இவர்களுக்கு பூர்வீகம், புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான வைப்ரேஷன்ஸை கொடுக்கும். இவர்களே குரு தான். அப்போ இந்த குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு செய்ய செய்ய இந்த அலைப்பாயக்கூடிய மனதை இவர்கள் கண்ட்ரோல் செய்து ஒரு ஞான மார்க்கத்தை நோக்கி இவர்கள் பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த லைஃப்ல இவர்கள் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸாக வருவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ அந்த குருவை பலப்படுத்துவதற்கு நீங்கள் மஞ்சள் புஷ்பராகம் அப்படிங்கிற ஒரு ரத்தினத்தை அணிந்து கொள்ளலாம். மேலும் உடல் உபாதைகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரிக், அசிடிட்டி, பேக் பெயின் பிரச்சனை எல்லாம் அதிகம் வரும். பவளம் அப்படிங்கிற ஒரு ரத்தினத்தை அணிந்து கொள்ளலாம். அரசாங்கம், உயர்நிலை, பதவி, பேர், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் மாணிக்கம் அப்படிங்கிற சூரியனுடைய ரத்தினத்தை அணிந்து கொள்வதன் மூலம் ஒரு உச்ச நிலைக்கு கண்டிப்பாக இவர்களால் செல்ல முடியும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.